உம்மையாராதிக்க, வாழ வைத்தீர் உம்மையாராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மையாராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, வேலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். அப்பனே, இந்த மாலை வேளையில உம்மை பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்திற்கு வந்தவர்கள் வெறுமையாய் போனதில்லை சுவாமி. இந்த மாலை வேளையில நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக, இந்த வசனத்தை பிட்டு தருவீராக. இந்த வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஒவ்வொரு இருதயங்கள் திறக்கப்படுவதாக, காதுகள் திறக்கப்படுவதாக, இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே கடந்து போவதாக, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஆமென்.
ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ಕಲ್ಲನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನಾದರೋ ಅವುಗಳಿಗೆ ಜೀವವು ಇರಬೇಕೆಂದಲೂ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂದಲೂ ಬಂದೆನು. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. திருடன் எதுக்கு வரான்? திருடுறதுக்கு வரான். பகல் பசங்க திருடன் சும்மா வந்து பார்த்துட்டு போறதுக்கு வரல. உன் சுக செய்தியை விசாரிச்சுட்டு போறதுக்கு வரல. திருடுறதுக்கு வரான், கொல்லறதுக்கு வரான். He comes to kill, destroy. அழிக்கிறதுக்கு வரான். 3 வேலை செய்யறான். திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். 3 things. ஆனா ஏசப்பா எதுக்கு வராரு? ஜீவன் உண்டாயிருக்கும்படியா. ஆமென் சொல்லுங்க. He came to give life. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. அந்த லைஃப் சாதாரணமான லைஃப் இல்ல, abundant life till it overflows. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. அப்ப அந்த ஜீவனை பத்தி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சில இடத்துல நான் போகும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் உங்களை மாதிரி பாடணும்னு விரும்புறேன், நான் உங்களை மாதிரி பாடணும். நல்ல ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில நாங்க போயிருந்தப்போ, இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியா நாங்கள் கடந்து போனப்போ, வர்ஷிப் எல்லாம் முடிச்ச பிறகு ஒருத்தர் வந்து கை கொடுத்தாரு, பிரதர் எங்களுக்கு உங்களை மாதிரி பாடணும் பிரதர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடுப்பா, யார் வானான்னு சொன்ன, நான் பாட வானான்னு சொன்னேன். ஆனா பாடு வரும். அப்புறமா நீ பாடினா அந்த பாட்டுல தேவ பிரசன்னம். ஆமென். ஹalleluya. அது வரைக்கும் நம்ம பாடுற பாட்டு doesn't make sense. இப்ப நான் வந்துட்டு ஒரு பாரம்பரிய திருச்சபையில போய் நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்த நாட்கள் உண்டு. அது வரைக்கும் பாடினா அதுல ஒன்னும் என்ன சொல்றது, எங்க அப்பா அவர் சொல்ற பாஷையில உப்பே இருக்காதுன்னு சொல்லுவார். ஏடா உப்பே இல்லை அதுல அப்படின்னு. சாப்பாட்டுல உப்பு இல்லாத மாதிரி வர்ஷிப்ல உப்பு இல்லை. ஆனா எப்போ கர்த்தர் நம்ம மத்தியில வராரோ, எப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோமோ, எப்போ ஏசப்பா உனக்குள்ள வராரோ, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வராரோ, அப்ப நீ ஒரு புது மனுஷனா மாறிடுற. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அது வரைக்கும் நீ பழைய மனுஷன், you are a old man. அது வரைக்கும் நீ பழைய மனுஷி எதுனா சொல்லிக்கோ. ஆனா எப்போ நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்றியோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருகிறார். From that time on உன் வர்ஷிப்ல ஒரு ஜீவன், நீ பேசுறதுல ஒரு ஜீவன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. உன் ஜெபத்துல ஒரு ஜீவன். புரியுதா? அந்த ஜெபத்துல ஒரு பிரசன்னம் இருக்கும், அந்த பிரசன்னத்துல ஒரு மகிமை இருக்கும். That means what? செத்து போய் இருந்த உன் ஆத்துமாவை ஆண்டவர் திரும்ப என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாவத்தின் சம்பளம், அப்ப பாவம் செய்கிறவன் என்ன பண்ண? செத்து போயிருக்கிறான். ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுது. பாவத்தை செய்யறவன், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை ಉಯಿರ್ಪಿத்தார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಬರ್ತದೆ? ಎಫೆಸ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ಬೇಗ ಹೋಗುದು. ಅಪರಾಧಗಳು ಮತ್ತು ಪಾಪಗಳ ದಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಬದುಕಿಸಿದ್ದಾನೆ. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் ஆளு போயிட்டாதான் செத்துட்டான். பைபிள் பிரகாரம் நீ பாவத்தை செஞ்சிருந்தாலே செத்தவன் தான். அவனுக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்காது பாருங்க. நல்லா வீட்டுல வந்து அடிக்கிறது வைஃப். நல்லா நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு இப்போ போலான்னு பார்த்தா அவர் சொன்னார், அவர் ஃபுல்லா இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஃபுல்லா இருந்தா நம்ம போக முடியாது, நம்ம வேற ஃபுல்லா இருக்கணும், அது வேற ஃபுல்லா இருக்குது. புரியுதா நான் சொல்றது? அதுக்கு தெரியாது. அது சின்ன குழந்தைய கூட போட்டு அடிக்குது, சமாடி அடிக்குது. ஏன்? அதுக்குள்ள ஜீவன் இல்ல.
புரியுது நான் சொல்றேன்? மனைவியை போட்டு அடிக்குது, பாக்ஸிங் மாதிரி குத்துது, நல்லா குத்துது, பஞ்சு கொடுக்குது நல்லா. ஆனா பாக்ஸிங் மேட்ச்ல விட்டா தோத்துருவாங்க. வீட்டுல போய் அடிக்குது. ஏன்? why is he doing it? உணர்ச்சி இல்ல, உணர்வு செத்து போயிருக்குது எல்லாம். பட் எப்போ அதே மனுஷன் ஏசப்பாவை நம்பி ரட்சிக்கப்படுறானோ, அது வரைக்கும் நல்லா குடிச்சு, நான் என் வைஃப் கிட்ட சொல்லியிருந்தேன், சாக்கடையிலே ஊழ்ந்திருந்தா கூட ஆஹா ஏசி எப்படி இருக்குதுப்பா, அது ஏசியே இல்ல, அவனுக்கு அதுதான் ஏசியே தெரியுது. பாத்திருக்கீங்களா? சில பேர் அதுலயே போய் உழுந்து கிடப்பான், ஆஹா அப்படின்ட்டு உட்காந்து இருப்பான் அது உள்ளே. ஆனா எப்போ ரட்சிக்கப்படுறானோ என்ன தெரியுது? ஐயோ நான் அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேனே. நான் வந்துட்டு ரொம்ப நாட்கள் ஆண்டவருக்குள்ள இல்லாம என்னுடைய வாலிப நாட்கள்ல இருந்தப்போ சபைக்கெல்லாம் போயிட்டு வரும், ஆனா உள்ள மேட்டர் இல்ல. நல்ல நல்ல பாஷையில சொன்னா உள்ள மேட்டர் இல்ல, உள்ள சார் இல்ல, சார் இல்ல. சார் எந்த சார்? அந்த சார் நமக்குள்ள இருக்கணும், அவர் இல்ல. அப்போ ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். சாம் ஜெபதர் அண்ணன் அவங்க எல்லாம் 3 நாள் உபவாச கூட்டம். அது கூட எப்படி சோறு போடுற கூட்டத்துக்கு நிறைய பேர் ஓடுது, ஆனா 3 நாள் உபவாச கூட்டம் போயிருந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனேன், அங்க ஆராதனை பார்க்கணுமா இருந்துச்சு. ஐயோ என்ன ஒரு மகிமையான ஆராதனையா. 3 நாள் நீங்க பரலோகமே உங்க மத்தியில வந்து இறங்குற மாதிரி இருக்கு. நல்ல பரிசுத்தவான் அண்ணன் சாம் ஜெபதர், மோகன் சி லாசரஸ், எபினேசர் பால், இவங்க எல்லாம் வந்துட்டு, அப்புறம் ஜிபிஎஸ் ராபின்சன். என்ன ஒரு மகிமையா இருக்கும் தெரியுமா? அந்த மகிமை நீங்க பார்க்கணுமே. உபவாசம் பண்ண மாதிரியே தெரியாது. வர்ஷிப் நடக்கும், மெசேஜ் இருக்கும், பிரேயர் பண்ணுவாங்க. எனக்குள்ள ஒரு என்னடா இப்படி வாழ்ந்துட்டோமே, இவ்வளவு வருஷத்தை வீணாக்கிட்டோமே, என்ன ஒரு சந்தோஷம். ஏன்? அங்க ஏதோ ஒரு ஜீவன். ஆமென் லைஃப் சொல்லுங்க, லைஃப் ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் நீ என்ன தப்பு பண்ணாலும் தப்புனே தெரியாது. பொய் சொன்னா கூட அது என்ன பொய்யா, அது பொய்யாப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன் இப்படியே கேட்டுனப்பா. ஆனா எப்போ ஏசப்பா வந்துட்டாரோ தப்புதான், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லிட்டப்பா மன்னிச்சு. ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட என்ன பண்ணிடுவோம், தப்பு செஞ்சுட்டோம், அது மனசுக்குள்ளேயே உறுத்தும். அடுத்த நாள் கொடுக்குற அந்த 2 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் உள்ள உறுத்திட்டே, ஐயோ 2 ரூபாய் கொடுக்கணும், 5 ரூபாய் கொடுக்கணுமே, 10 ரூபாய், இது உள்ள நமக்குள்ள என்ன பண்ணும், ஓடிட்டே இருக்கும். அப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணுது, நம்ம ஆத்துமா செத்து இருந்துச்சா. இப்போ நம்ம பாவத்தை செஞ்சப்போ என்ன ஆச்சு, ஆத்துமா செத்து கிடந்தது. இப்ப ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 53:12 தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அப்ப என்ன பண்ணாரு, செத்து கிடந்த உன் ஆத்துமாவில என்ன பண்றாரு, அவருடைய ஆத்துமாவை ஊத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. That is where the transformation comes. The transformation comes. இங்கிலீஷ்ல போடு தம்பி. 53:12ஆம் வசனம் ஆம்பிளிஃபைட்ல, ஷேமரா காலா மாரா ஹாத்தியாலா ஷேபோ ஹாத்தலா. Therefore I will divide and give him a portion with the great, and he shall divide the spoils with the mighty, because he willingly poured out his life to. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, he poured out his life to, அவருடைய ஜீவனை மரிச்சு கிடந்த உன் ஆத்துமாக்குள்ள ஊத்துறார். கை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿದೆ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿದೆ? ಇವನು ಇಂಥವನಾಗಿರುವುದರಿಂದ 53:12 ವಾಸಿಂಗ. ನಾನು ಇವನಿಗೆ ದೊಡ್ಡವರ ಸಂಗಡ ಪಾಲು ಕೊಡುವೆನು, ಇವನು ಬಲಿಷ್ಠರೊಡನೆ ಸೂರ್ಯನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವನು, ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಧಾರೆ ಎರೆದು ಮರಣ ಹೊಂದಿ. மரணம் அதான் மேட்ரு. என்ன மேட்ரு? செத்து கிடந்த உன் ஆத்துமாவை, அது வரைக்கும் ஏசப்பாவை அறியாம இருந்த உனக்கு, உணர்ச்சியும் உணர்வும் இல்லாத உனக்குள்ள, அந்த ஆத்துமாக்குள்ள ஏசப்பா தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஜீவனை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலுவையில நடந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அது வரைக்கும் அந்த பாவ உணர்வே இல்லாத அவனுக்குள்ள இயேசு உள்ள வந்த உடனே பாவ உணர்வு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் குடிச்சிட்டு இருந்த அவன் குடிக்க மாட்டான், அது வரைக்கும் சிகரெட் அடிச்சிருந்தா சிகரெட் அடிக்க மாட்டான், அது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பேச மாட்டான். ஏன்?
அவனுக்குள்ள, அந்த ஆத்துமாக்குள்ள என் ஆண்டவருடைய ஆத்துமா. கைதட்டி ஆண்டவர், கமா, ஹalleluya, ஹalleluya. அது வரைக்கும் ஜெபிக்காத இருந்த உன்னை ஜெபிக்க வைக்கிறார். அது வரைக்கும் ஆலயத்துக்கெல்லாம் போனா அந்த காலைல 2 மணி நேரம், ஐயோ 2 மணி நேரம் விஷயம் முடியாது, என்ன 2 மணி நேரம் அங்க போய் ஒரு நாள் நான் தூங்குறதுக்கு கூட மாட்டாங்கடாப்பா காலையில, சொல்றமா இல்லையா? அது வரையிலும் பாருங்க, சில பேருக்கு சொல்லி பாருங்க, காலைல மீட்டிங், அது என்ன காலைல சாயந்தரம் எதுக்கு 2 வேளை போகணும்? சில பாசுக்கு எதுக்கு அங்க வேற போறீங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. எனக்கு எந்த இடத்துல மீட்டிங், எங்க அபிஷேகம் இருக்குது ஓடிடும். ஆமென் சொல்லுங்க. ஏன்? உனக்குள்ள அந்த ஜீவன் வந்துச்சு. that life is expecting something. ஆமென் சொல்லுங்க. அந்த அபிஷேகம் எதை கேக்குது, எனக்கு இன்னும் வேணும், எதை இருக்குது, I need something more, I need. அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் அது புரியும், அது வரைக்கும் புரியாது. சாதாரணமா போய் வர ஆளுக்கு பாருங்க மாற்றமே இருக்காது, அப்படியே தான் இருக்கு. 50 வருஷமா அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தா மாற்றமே இருக்கு. ஆனா எப்போ நீ ஒத்துக்கிறிய, ஆண்டவரே நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினீர். இந்த பாட்டை டி மேஜர் கொடு. ஓகே, அப்ப நீ எப்ப நீ பாவின்னு ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல வரியோ, ஒத்துக்கொள்றியோ, அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சு உன்னை தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ற. செத்து போய் கிடந்த உன் ஆத்துமாக்குள்ள தன்னுடைய he is pouring out his life, அவருடைய லைஃபையே உனக்குள்ள ஊற்றின உடனே மரிச்சு கிடந்த நீ உயிர்ப்பிச்சிரு. ஆமென் சொல்லுங்க. செத்து கிடந்த உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்ப பாருங்க, ஆண்டவர் செஞ்சது எல்லாமே ஜீவன் கொடுக்கிறார். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆண்டவர் படைச்சதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? கொசு கூட ஜீவன் இருக்கு. நீ அடிச்சு சாவடிக்கிற வரைக்கும் அதுக்கு ஜீவன் இருக்குதா இல்லையா சொல்லுங்கப்பா. இப்ப இருக்கிற சயின்ஸ்ல அவன் இருக்கிற எதுனா கோடிங் எழுதி கொசுக்கு உயிர் கொடுக்க முடியுமா சொல்லுங்கப்பா? முடியுமா? ஒரு மரத்தை வளர வைக்க முடியுமா? முடியாது. ஒரு பழத்தை கொண்டு வர முடியுமா? No, it's not possible. But God is able to do it. ஆண்டவர் படைச்சதுல எல்லாத்துலயுமே ஜீவன் இருக்குது பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆடை படைச்சா கூட அது ஒரு அழகா, என்ன சொல்றீங்க? சண்டே இவன் சர்ச்சுக்கு போயிட்டு வருவான், அவனுக்கு ஒரு ஆடுன்னா நல்லா இருக்கும், அது தொட பீஸ் இருந்தா நல்லா இருக்கும். சிலருக்கு லிவர் பிடிக்குது, சில பேருக்கு தலை பிடிக்குது, இருக்குதா இல்லையா? அது ஒண்ணு அழகா வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு ஒரு உயிரை கொடுத்து, அது சில பேருக்கு பிடிக்கலன்னு, இது பிடிக்கலன்னு அது கொஞ்சம் பரிசா இருக்கட்டும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரிசா படிச்சு அது பெருசா தொங்குது, அதுக்குள்ள ஒரு ஜீவனை வச்சிருக்காரு. அதை பார்த்து இன்னும் பெருசா பார்த்தா யானையா இருக்குது, அது வித்தியாசமா படிச்சு. எல்லாத்துக்குள்ளயும் ஒரு லைஃப் வச்சிருக்காரா இல்லையா? மரத்தை பாருங்க, ஒரு மாங்காய் மரத்தை பாருங்க, என்ன அழகா அதுமா எவ்வளவு மாங்காய் வந்து கிடக்குது, எக்கச்சக்கமா. யார் இதெல்லாம் உண்டு பண்றா? There's only one person who created all this. That's Jesus. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. அவர் படைச்சது எல்லாத்துலயுமே ஜீவன் இருக்குது. ஃபர்ஸ்ட் காரியத்தை படைச்சது என்ன படைச்சாரு பாருங்க. ஆதியாகமம் போங்க, go to Genesis 2:7. Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா வானான். ஆமென் சொல்லுங்க. 2 காரியம் ஜீவன். இன்னைக்கு ஜீவன் தான். I'm talking about life. சிஸ்டர் பின்னாடி தட்டு இங்க பார்க்க சொல்லு, இப்படி சூடண்டி, இப்படி சூடண்டி. ரைட், ஓகே. 2:7 என்ன போட்டிருக்குன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில மண்ணினால இருந்தா உருவாக்க முடியுமா உன்னால? ஆனா என்ன பண்றாரு? மண்ணை எடுத்து தன்னுடைய சுவாசத்தை மண்ணுக்குள்ள ஊதுறாரு. He is blowing his life into the mud. பாருங்க, அவருக்கு என்ன வல்லமை. ஒரு மண்ணுக்குள்ள நீ போய் ஊதி பாரு, என்ன நடக்குதான். அது வெறும் அங்க இருந்து அங்க போகுமே ஒழிய, அது கொஞ்சம் காஞ்சி மண்ணா இருந்தா அப்படி போயிடும். இல்ல கட்டியா இருக்கிற மண்ணு போகுமா? போகாது. அவர் அந்த மண்ணை எடுத்து அழகா பிசைஞ்சிட்டு ஒஃப்னு ஊதுறாரு. அதான் நீ நானே இன்னைக்கு. What a great God we serve. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்போ 2 காரியம். ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஆத்துமானா என்ன? What is ஆத்துமா? சோத்துமா தான் எனக்கு தெரியும், ஆத்துமா தெரியாது. What is ஆத்துமா? ஆத்துமானா உன்னுடைய டிசைர்ஸ், உன்னுடைய விருப்பம்,
உன்னுடைய உணர்ச்சி, உன்னுடைய அறிவு, உன்னுடைய தாகம், இதெல்லாம் என்னது? உன்னுடைய ஆத்துமா. ஆமென் சொல்லுங்க. ஆவி வேற, ஆத்துமா வேற. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஊதுன உடனே உனக்குள்ள என்னாச்சு? ஃபர்ஸ்ட் அவர் பண்ணதே ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அதனால ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சொல்லுங்க கையை உயர்த்தி. ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, ஓ நித்தியமானவரே, ஓ ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஃபர்ஸ்ட் ஜீவன் என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை ஊத்தி ஜீவ ஆத்மா. அது வரைக்கும் மனுஷனே இல்ல. The first man he created was Adam. அந்த மனுஷனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை உண்டாக்கினார். ஏவாள் எங்கிருந்து உண்டாக்குனார்? திருப்பி மண் எடுத்தாரா? இல்ல. ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டார். இப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு விழாவில இருந்து எடுக்கிறார். அங்க இருந்து விழா எலும்புல இருந்து எடுத்து அதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல் கிரியேஷன் இல்ல? காட்ஸ் கிரியேஷன். அனஸ்தீசியா கூட்டு போறான். அனஸ்தீசியா அது வரும்போதே சாவாதான் வருது. ஆனா இவரு என்ன அனஸ்தீசியா கொடுத்தாரு? ஃபர்ஸ்ட் டாக்டர் நம்ம ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆபரேஷனே இல்லாம உள்ள இருக்கிற எலும்ப இவன் எடுக்கும்போது ஒரு ஆபரேஷன்ல சிசரை வச்சு மூடிட்டான். அந்த அம்மாவுக்கு வயிறு வலின்னு தெரியல என்ன வச்சு. ரொம்ப நாள் பிடிச்சி ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள சிசரை வச்சு. எங்க அப்பா சிசரும் வைக்கல, நைஃபும் வைக்கல, உள்ள அழகா. ஏன்னா அவருக்கு தெரியும் விழா எலும்பு எங்க இருக்குது, முதுகு எலும்பு எங்க இருக்குது, உன் கால் எலும்பு எங்க இருக்குது, உன் கண்ணு எங்க, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். கரெக்டா இந்த விழா எலும்புல இருந்து எடுத்து அழகா ஒரு பியூட்டிஃபுல்லா. அதனால தான் நிறைய பேரை பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை ஜீவ சுவாசத்தை ஊதி உனக்கு ஜீவ ஆத்மா. So first thing God created is ஜீவ சுவாசம். ஆமென் சொல்லுங்க. அந்த சுவாசத்திலே உங்களுக்கு வல்லமை இருக்குது பாருங்க. அதனால தான் நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் go to Luke. Thank you Holy Spirit. John 20:22. இதே பாருங்க. இதே ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்றாரு பாருங்க. யோவான் 20:22. ஓகே. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். In the same thing what he did in the Garden of Eden, the same thing Jesus is doing again. எதை ஆதாம் கிட்ட செஞ்சாரோ அதே ஆண்டவர் திருப்பி செய்றார். எப்போ ஜீவன் வருது? எங்க வருது? அப்பத்துல இருந்து ஜீவன். எப்ப ஏசப்பா வந்துட்டாரோ அப்பத்துல இருந்து உன் வாழ்க்கையில ஜீவன் தான். அது வரைக்கும் உனக்கு என்னதான் சொல்லி பாருங்க, அது வரைக்கும் மாற்றமே வராது. நீ தலைகீழ நின்னாலும் அவன் மாறமாட்டான். ஆவிக்குரிய சபைக்கே கூட்டு போனாலும் மாறமாட்டான். எப்போ ஆவியானவர் வந்து அவனுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கிட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் வராரோ, அவனுக்குள்ள ஜீவன் வந்து. நீ சொல்லவே வேணாம், அவனே எடுத்து பைபிள் படிக்கும். நீ சொல்லவே வேணாம், சர்ச்சைக்கு வந்துடும். நீ சொல்லவே வேணாம், ஜெபம் பண்ணுவோம். நீ சொல்லவே வேணாம், உபாசம் பண்ணுவோம். அது வரைக்கும் நீ சொன்னே உபாசம் பண்றா, ஜெபம் பண்றா, கீழ்படிடா. எப்ப ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா என்ன வருது? அதனாலதான் this importance of the Holy Spirit. அது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்குள்ள ஆவியானவர் வந்து அசைவாடுற வரைக்கும், till the Holy Spirit comes and broods உமல சி மைனர் ஷமலா ஹத்யால மகதுரோ. தொடுங்க என்னை, தொடுங்க உங்க வல்லமையா, என்னை தொடுங்க, ஊதுங்க, என் மேல் ஊதுங்க உங்க வல்லமைய, என் மேல் ஊதுங்க. பாருங்க, அப்ப ஊதுனார் தானே, ஃபுல் ஊதுனார்.
ஊதுனே இருந்தாரா? இல்ல, டமான் பெருசால் ஆயிட்டான். ஆமென் சொல்லுங்க. என்ன ஹைட் தெரியுமா ஆதாமுடைய ஹைட்? அப்புறமா சொல்றேன். நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே தலை சுத்தி போடும். The first man God created. என்ன ஒரு ஹைட், வெயிட் கர்த்தர் அழகா பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்ப மறுபடியும் ஏசப்பா சொல்றாரு, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. It is the same Jesus who created there is recreating everything. திருப்பி ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் ஆதாம் செஞ்சதுனால எல்லாமே இழந்து போயிட்டோம். We lost everything. அதனாலதான் பிசாசு சொல்றேன், இந்த ராஜ்யம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன வணங்கினா எல்லாம் கொடுக்குறேன்றான். அதனாலதான் எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுக்குறான். இப்ப நீங்க நிறைய பேர யோசிக்கிறீங்களா, ஏன் அவனுக்கு மாத்திரம் நிறைய இருக்குதுன்னு கேக்குறீங்களா இல்லையா? ஏன் கொடுக்குறான்? அவனே சொல்றான், நீ தாழ விழுந்து என்ன பணிந்து கொண்டா இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ அதை பணிந்து கொண்டா எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனா நீ ஏசப்பாவை பணிந்து கொண்டா அதுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதாம் எதை வித்து போட்டாரோ ஏசப்பா he came back, he renewed everything. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் திருப்பி வந்துட்டு பரிசுத்த ஆவியை ஊதினார், அவங்களுக்குள்ள உயிர் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ முதல் காரியம், first two things, ஜீவ சுவாசம், ஜீவ ஆத்துமா. ஆமென் சொல்லுங்க. அடுத்து ஜீவ ஒளி. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. Quickly, come on, somebody read it for me. Hallelujah. Shambra kandala hatu shyatala amagadiyatura. ಯೇಸು ತಿರುಗಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತಾಡಲಾರಂಭಿಸಿ, ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವನನ್ನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಮೆನ್ சொல்லுங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஆமென் சொல்லுங்க. ஜீவ ஆத்மா, ஜீவ சுவாசம். இப்ப மூணாவது என்ன வருது? ஜீவ. அவர்கிட்ட இருந்து வருது என்னது? சொல்லுங்க, ஜீவ ஒளி. Come on, say ஜீவ ஒளி. இந்த ஜீவ ஒளி தான் சவுலை சந்திச்சது. புரியுதா? எப்படி ஒளி வந்தவனே அவன் கீழே ஊந்துட்டான். அது வரைக்கும் நம்ம மேலதானே லைட் எல்லாம் அடிக்குது. இப்ப கூட ஒரு லைட் அடிச்சுக்குது, நான் உழல. ஆனா வானத்திலிருந்து ஒளி பாருங்க. Go to Acts chapter 9. அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலர். Go to Acts chapter 9. Quickly. Hallelujah. 3ஆம் வசனம் வாசிங்க. அவன் பிரயாணமா போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஒளி என்ன பண்ணும்? இந்த ஒளி உன் மேல வந்துச்சுன்னா உன் மேல இருக்கிற இருள் வெளியே போயிடும். ஜீவ ஒளி உன் மேல வந்து. ஆமென் சொல்லுங்க. அது சாதாரணமான ஒளி இல்லை. போன வாரம் ஒரு பிரதர் பேசியிருந்தார். அவங்க மனைவி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துச்சான். அப்ப சொல்லிச்சான், வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அப்ப அவர் கேட்டாதான், ஏன்பா? அது சொல்லிச்சான், சூரியன் வெளிச்சே வரல உள்ள அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, நான் சூரியனே வாங்கி வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாது. 200 வாட்ஸுக்கு ஒரு பல்பு வாங்கி வச்சுக்கிறேன், ஒன்னும் போடாம வச்சுக்கிறானுங்க. வேணா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், காலையில ஏஞ்சி போட்டு விட்டுருப்பா, புல்லு தலைமையிலே அடிக்கிற மாதிரி. அந்த ஒளி ஒண்ணுமே பண்ணாது. ஆனா என் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஒளி வருகிறது. இட்ஸ் a life giving light. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் நீ பைபிள் படிச்சிருப்ப உனக்கு புரியாது. இந்த ஜீவ ஒளி வந்துச்சுன்னா உனக்குள்ள எந்தெந்த வசனத்துல ஜீவன் இருக்குது உனக்குள்ள வரும். அந்த ஜீவன் உனக்குள்ள வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒளி உன் மேல பிரகாசிக்க வரும். ஆமென் சொல்லுங்க. Go to Genesis பாருங்க, நம்பர் 6. என்னாகுமாம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. என்னாகுமாம் 6ஆம் அதிகாரம் 25, 26, 27. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணனா அவருடைய முகமே சூரியன் போல இருக்குது.
அவருடைய முகம் எப்படி சொல்லுதெல்லாம் பார்த்தா கருப்பு கரையேன்னு இருக்கு, பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா எங்க அப்பா இயேசுடைய முகத்தை பாத்தீங்கன்னா அழகான எஃப் மேஜர், எஃப் மேஜர் கொடு, எஃப் மேஜர். ஆமா ஷாக்கால தீனமா ஹalleluya, எஃப் மேஜர் நல்லா கொடு, ஒரு இதுல தான் கொடுக்கிறது. அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஆமென் சொல்லுங்க. இந்த ஒளி வந்துச்சுன்னா உங்களையே ஒளியா மாத்திரும். ஆமென் சொல்லுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜான் சாப்டர் 1 verse 9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த ஒளி அது வரைக்கும் சவுல் போய் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தா, தான் செய்யறது தப்புன்னு கூட தெரியல. ஆனா அந்த ஜீவ ஒளி வந்தவனே அவனே ஒரு ஒளியா மாறிட்டான். ஆண்டவரை மகிமைப்படுத்து. Come on. Hallelujah. Hallelujah. நான் தான் சொன்னேன், எங்க ஏசப்பாவுடைய அவருடைய மனசே பெருசு. சில பேர், சில அப்பா அம்மா யோசிக்குது, இவன் என்னை விட மேல போயிடுவானோ. சில அப்பா அம்மா தன்னுடைய சொந்த பசங்களை பத்தி யோசிக்குது. ஆனா ஏசப்பா அப்படி யோசிக்கிறது இல்லை. He is light. He wants to make you a light. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொன்ன, Jesus said you are the light of the world. எங்க நீ லைட் ஆக்குற சொல்லு பார்க்கலாம். சிலது 5 வாட்டா இருக்குது, சிலது 10 வாட்ஸ்ல இருக்குது, சிலது 20 வாட்ஸ்ல இருக்குது, 30 வாட்ஸ்ல, சிலது வாட்ஸ் 0 வாட்ஸ்ல இருக்குது, சிலது வெறும் நைட்ல போட்டு பாத்துக்கிற மாதிரி. அது எதுக்கு 0 வாட்ஸ்? பாத்ரூம்க்கு என்ன போடுறாங்க, என்ன வாட்ஸ் போடுறாங்க? 10 வாட்ஸ் போடுறாங்களா? என்ன 10 வாட்ஸ் போடுறாங்களாப்பா? நான் இங்க ஃபுல்லா பல்பு போட்டு வச்சுக்கிறேன், நல்ல பிரகாசமா இருக்கும். அப்பதான் ஆனா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த சேரக்கூடாத ஒளியில என்ன பாட்டு? ஜி மேஜர். அதான் அந்த மெசேஜோட பரிசுத்த ஆவியான அந்த பாட்டு, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் இணைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். ஹalleluya. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். சவுல் மேல அந்த வெளிச்சம் வந்த உடனே கீழே விழுந்துடுறான். அவனுக்குள்ள இருக்கிற பழைய வாழ்க்கை போது ஜீவ ஒளி அவனுக்குள்ள வருது. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. அப்படின்னா உனக்குள்ள ஜீவ ஒளி வந்துச்சுன்னா நீ எப்படி இருக்கணும்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 16 இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, you are the light of the world. A city set on a hill cannot be hidden, nor does anyone light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. Let your light shine before men in such a way that they may see your good deeds and moral excellence and glorify your Father who is in heaven. தமிழ்ல வாசிக்கிறேன். நீங்க உலகத்துக்கு வாசிங்க, எல்லாம் பைபிள் எடுத்து வாசி, எல்லாம் பைபிள் எடுத்து வாசி, கன்னடாவில் வந்து வாசி. நீங்க உலகத்துக்கு நீவு லோகக்கே சொல்லுங்க. நான் I am the light of the world. Come on, say that. I am the light of the world. சொல்லுங்க, I am the light of the world. Okay. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக
ಹೇಗಾದ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒல்லே கிரியை. ஒல்லே கிரியை இருக்கணும், கெட்ட கிரியை இருக்கக்கூடாது. ஒளி வந்துச்சுன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? இப்ப நீயே எக்ஸாமின் பண்ணிக்க, நான் சொல்ல மாட்டேன். நீயே உன்னை ஆராய்ச்சி செஞ்சு பாரு. யூ எக்ஸாமின் yourself and you see whether there is moral good deeds in you. உனக்குள்ள கிரியை இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு? உங்கள் வெளிச்சம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பா நான் ஒரு பையன், சூப்பர், என்ன ஒரு குவாலிட்டி, அவன் பாடினாலே பிரசன்னமா இருக்கும், எங்கப்பா பார்க்கவே முடியலப்பா, கிடைக்கவே மாட்டான்ப்பா, என்ன ஒரு மதிப்பு கொடுக்குறான். சில பேர் அப்பா அம்மா கூட மதிப்பு கொடுக்கறது இல்லை, அப்பா அம்மாவே மதிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் அது வரைக்கும் கனம் பண்ண மாட்டான். எப்ப அந்த ஒளி வருதோ. ஆமே. நான் காலையில பிரசங்கம் பண்ணும்போது சொன்னா, எங்க அப்பா 83 வயசு, 83 வயசு, ஆண்டுடைய பெரிதான கிருபை. ஆமே சொல்லுங்க. கால் மேல சில பேர் இப்ப இருக்கிற பசங்க ஜென்சி ஜெனரேஷன் சொல்றாங்க. எந்த ஜெனரேஷன்னா இரு, எங்க அப்பாவுடைய பைபிள் மாறாது. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் கடைசி வரைக்கும், முடிகிற வரைக்கும் அதுதான். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால உங்க பசங்களுக்கு இப்பயே சொல்லி, கால் மேல வச்சேன்னா கால் மேலே ஒண்ணு போடும். சின்ன வயசுல இருக்கும்போது ஆமேன்னு சொல்லுங்க. கால் மேல கால் வைக்கிற பெரியவங்க வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் இப்படி வச்சிருந்தேன், எங்க அப்பா அப்படி போனா டப்புன்னு கால் ஆட்டோமேட்டிக்கா எப்படி இப்படி இருந்த கால் இப்படி. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்? உன் தகப்பனையும் உன் தாயும் அங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா பிடிக்கிற அப்பாவுக்கு கனம் பண்ணாதன்னு போட்டுக்குதா? சொல்லுங்க. உன்னை பார்க்காத அப்பாவை கனம் பண்ணாதன்னு போட்டுக்குதா? சொல்லுங்க. என்ன போட்டுக்குது? நீ நன்றாய் இருப்பதற்கும், நான் அப்படின்னா நீ நல்லா இருக்கணும்னா, பக்கத்துல பசங்க நீ நல்லா இருக்கணும்னா, ஏன் நல்லா தான் சொல்லு, நல்லா இருக்கணும்னா, உன் வாழ்நாள் நீடிச்சிருக்கணும்னா, அப்படின்னா என்ன? சீக்கிரம் போயிடக்கூடாது. சீக்கிரம் போயிடும். நல்லா இருப்ப, நல்லா தானே என்ன சீக்கிரமா போயிட்டானே. பைபிள் என்ன சொல்லுது? நீ நல்லா இருக்கிறதற்கும் உன் வாழ்நாள் நீடி சொல்லுங்க, நீட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, நீடி. இங்கிலீஷ் நீடி இல்ல, அது நீடி திருப்பதற்கும் உன் தகப்பனையும் சொல்லுங்க. இந்த பசங்களை எல்லாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் நன்றா இருப்பதற்கும் என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என் தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ணுவேன். நீ கனம் பண்ணனா நல்லா இல்லைன்னா எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சோ அப்படின்னா உனக்குள்ள இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா you will start doing good deeds. ஆமென் சொல்லுங்க. நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவ. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் உனக்கு நற்கிரியைனாலே தெரியாது. பிச்சைக்காரன் வந்தா நல்லதானங்கற, எதுக்கு கேக்குறமா இல்ல? நான் காண்டுக்குது, நல்லா காலுக்குது, எதுக்கு உனக்கு கேக்குறமா இல்லையா? அது வந்தோடனே என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கா பாக்கெட் எதுனா உள்ளக்குதா, ஏமி லேது அப்படின்றது இல்ல, ஏதாவது உள்ள சுரண்டி. ஆமா, அல்லேலூயா. சில பேர் தங்களுடைய பிள்ளையை எடுத்து வீட்டுல வளர்க்குறாங்கயா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப there should be some good deeds in you. அதை பார்த்து பரலோகத்துல இருக்கிறவங்க அவரை பார்த்து மகிமைப்படுது. இதெல்லாம் என்ன புள்ளப்பா இது. ஆமென் சொல்லுங்க. ஆட்டோ ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார், எண்ணூர் பக்கத்துல போனீங்கன்னா, ஷோப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறுத்து போயிடுவீங்க. ரோட்ல இருக்கிறவங்களை, மரிச்சு போனவங்களை எடுத்துட்டு போய் இஸ் டூயிங் இட். யா, என்டிடிவி வரைக்கும் போயிட்டாரு அவரு. ஒரு ஆட்டோ ராஜாவை என்டிடிவில கூட்டு போய் அவார்டு கொடுக்குறான். அம்பானி கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாரு. ஏன் சொல்லுங்க? இயேசுவின் அன்பு அவருக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. ஐயப்பவுடைய அன்பு அவனுக்குள்ள வந்துச்சு, போய் உதவி செய்யறான். அது வரைக்கும் நம்ம பார்த்த உடனே ஓடிடலாமான்னு இருக்கும். அது இல்லைன்னா அப்ப ஏசப்பா வந்துட்ட உடனே போய் அவனுக்கு உதவி செய். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த ஒளி வந்துச்சுன்னா உன்னையே ஒளியா மாத்திரும். ஆமென் சொல்லுங்க. சோ அந்த ஜீவனுக்கு பேர் ஜீவ ஒளி. பக்கத்துல பாருங்க, ஜீவ ஒளி. இப்ப யோவான் 5:35 வாசிங்க. சீக்கிரமா come on, read it for me. ஷாம்ப்ராகா தோமேரா காபா. அந்த ஒளி உங்க மேல இன்னைக்கு வரணும். ஆமாராதியா ஷியாகாலபா. யாரு அவன்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் அவன் சில காலம் ಅವನುடைய வெளிச்சத்திலே களி கூற ಮನದಾ இருந்தீர்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿದೆ? ಯೋಹಾನನು
ಉರಿಯುವ ದೀಪದಂತೆ ಪ್ರಕಾಶಿಸಿದನು. ಯೋಹಾನನು ಉರಿಯುವ ದೀಪದಂತೆ ಪ್ರಕಾಶಿಸಿದನು. ಅವನು ಕೊಡುವ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ வினயத்தொழக்கொள்ளுவதற்கு மனசு மாடி. அப்ப பாருங்க, உனக்குள்ள ஒரு வெளிச்சம். அப்ப உன் வெளிச்சத்துக்குள்ள நிறைய பேர் வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. எப்போ God's light comes into you, the true light comes into you, people will come under you. ஆமென் சொல்லுங்க. அந்த வெளிச்சத்துல ஜனங்க களி கூறுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப சில ஊழியக்காரங்களோட மெசேஜஸ் எல்லாம் போய் கேட்கணும், அங்க இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். அந்த மீட்டிங்ஸ்ல போய் இருக்கணும்னு. ஏன்? அவங்க மேல தேவனுடைய ஒளி. ஆமென் சொல்லுங்க. அந்த ஒளி உன் மேல வந்து, அவர் ஒளியா இருக்காரு, யோவானையே ஒரு ஒளியா மாத்திட்டார். ஆமென். Come on, bring it. Hallelujah. அது புரிஞ்சுக்கோ. உன் மனசுல இந்த வார்த்தையை கொண்டு வா. உன்னையே ஆண்டவர் வெளிச்சமா மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. ஏன்? ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ள வந்த உடனே எனக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை அதை தேடி வராங்க. ஆமென் சொல்லுங்க. உன் முகமே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? நீங்க வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டீங்க. ஒளி கிட்ட வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? நீங்களே ஒளியா மாறிடுவீங்க. இட்ஸ் லைக் மேக்னெட் கிட்ட ஒரு இரும்பை வச்சு என்ன ஆகுது? கொஞ்ச நாள்ல இழுக்குது, அப்புறமா அதுவே இழுக்க ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி நீ ஏசப்பா கிட்ட வந்த உடனே அந்த ஒளி உன் மேல பிரகாசிக்க நீயே ஒரு ஒளியா மாறிடுவ. உன் ஒளி கிட்ட கைதட்டி come on. Hallelujah. Thank you Lord. Shimala kala G major. Shambra gadala hatyalaba. You are the light. Say I'm the light of the world. சொல்லுங்க, நான் ஒளியா இருக்க, உலகத்துக்கு ஒளியா இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. வாய் திறந்து அறிக்கை, I am the light of the world. ஷபபபரகதுரோ. எனது விளக்கு எரிய செய்து. தம்பி கிஷோர் இந்த பாடுபடி. எனது விளக்கு எரிய செய்து இருளை பகலாக்கினேன், துயரத்தில் கூப்பிட்டேன். ஷமரகலபராத்யா. Thank you Holy Ghost. உமக்கு நன்றி. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்க இயேசுவின் வெளிச்சம் வருகிறது. 4 Thank you Lord. Hallelujah. Thank you Lord. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த ஒளியை எனக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லுங்க. அந்த ஜீவ ஒளியை எனக்குள்ள அனுப்புங்க. வாசி தம்பி. ஷாமாலா தீனாமா. ஓ துயரத்தில் ஆமென். ஜீசஸ் சத்தமா ஷாமாலாரா தூடாபாலா கியாலா. சவுலை சந்தித்த அந்த ஒளி, இயேசுவின் பக்கமாய் கொண்டு வந்த அந்த ஒளி, அவனே ஒளியாய் மாற்றினது போல இன்றைக்கும் அந்த ஒளி உங்க மேல வரும்போது, the same light that came on Saul and made him Paul is able to transform you. Amen. உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு, எனது விளக்கு பாடுங்க. எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி இரவை
இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. ஓஹோ, எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த வசனத்தை வாசிட்டு நீங்க திரும்பி பாட போறீங்க இந்த பாட்டை. 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. உன் இருளை வெளிச்சமாக்குகிற என் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கிறேன். ஓ ஜீசஸ். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கிறேன். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்க. Psalms chapter 3 verse 3. ஆனாலும் கர்த்தாவே என் மகிமையும். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க வாயின் வார்த்தையிலால ஆண்டவரை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க, உங்க ஒளியை மேல பிரகாசிக்க பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஒளியை மேல வரட்டும்பா. Send your light Lord so that I will become a light. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமா பார்க்க விரும்புறார். உனக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு கிருபை வச்சுக்கிறார். God has kept every special talent inside of you. அதை வச்சு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது ஜீவ ஒளி. பக்கத்துல சொல்லுங்க ஜீவ ஒளி. அந்த ஒளியை ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒளியை மேல பிரகாசிக்க பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38. இதுக்கு பேர் என்னன்னா ஜீவ வாக்கியங்கள். பக்கத்துல சொல்லுங்க ஜீவ வாக்கியம். லைவ் வேர்ட்ஸ், லைவ்லி ஆரக்கிள்ஸ். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதரோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் ಇವನೇ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಅವನೇ ಸೀನಾಯ್ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ತನ್ನೊಡನೆ ಮಾತಾಡಿದ ದೂತನಿಗೂ
ನಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೂ ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದ ಸಭೆಯೊಳಗೆ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದು ಜೀವಕರವಾದ தேவோக்திಗಳನ್ನು ಹೊಂದಿ ನಮಗೆ ಕೊಡುವನು. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கணும்னா நீ ஜீவ வார்த்தையை படிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆமென் சொல்லுங்க. that means you should read your bible. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கணும். உனக்குள்ள ஜீவன் இருக்கணும்னா அப்ப நீங்க நார்மலா இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவீங்க? காலைல எழுந்த உடனே இப்ப நீங்க ஜீவனோடு இருக்கணும்பா, என்ன பண்ணுவீங்க? காலைல எழுந்த உடனே காபி, ஃபர்ஸ்ட் பைபிளா, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி, ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ற சில கூட்டம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் காலையில எழுந்த உடனே பெட் காஃபின்றான். பெட்ல இருந்து எழுந்திரிக்கும் போதே அவனுக்கு காஃபி கொடுக்கணும். சரி, காஃபி கொடுத்தோடனே அப்புறம் என்ன சொல்றான்? ஒரு 8 மணி ஆனோடனே மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லையா, இன்னைக்கு இட்லி இல்லையா, அது இல்லையான்னு கேட்குறான். மத்தியானம் 1 மணி ஆனோடனே மறுபடியும் சாப்பாடு கேட்குறான். மறுபடியும் சாயந்தரம் ஆனோடனே மறுபடியும் போண்டா பஜ்ஜி எதுனா இருக்குதா, மறுபடியும் ஒரு காஃபி, மறுபடியும் நைட். இது சாப்பிட்டாதான் அவனுக்குள்ள ஜீவன் ஓடுது. ஆமாவா இல்லையா? இல்லைன்னா என்ன ரொம்ப மெலிஸ் ஆயிட்ட மாதிரி இருக்குது, சாப்பிட்றது இல்லையா சரியா, அப்படி தானே கேட்குறோம். அந்த மாதிரி உனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்குள்ள ஜீவன் இருக்கணும்னா வேத வார்த்தை இருக்கணும். ஆமாம் சார், பக்கத்தில் பசங்க வேத வார்த்தை இருக்கணும். God's word has to be inside. இப்போ இந்த ஜீவ வாக்கியங்களை மோசஸ் got it from God. ஆமாம் சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் இப்போ இந்த ஒரு 24 இந்த உபவாச கூட்டத்துக்கு வர ஏங்க இந்த வாலிப பசங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிறேன். 21 நாளில் நியூ டெஸ்டமெண்ட்டை முடிக்கணும். ஒரு வேளை உபவாசம் பண்ணும். சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ தூரம் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரில. எங்கள் வீட்லேயும் சாப்பாடு ஒரு வேலை இல்லை, சில நேரத்தில் 2 வேலையும் இல்லாமல் போட்டு 12 அதிகாரி படுத்துக்கலாம். அண்ணா 1.5 மணி நேரம் ஆகுது நான்றான் ஒருத்தன். உனக்குள்ள ஜீவன் வரணும்பா, பக்கத்தில் பஸ்ஸில் உனக்குள்ள ஜீவன் வரணும். நீ இதை வாசிக்க உனக்குள்ள ஜீவன் வந்துடும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man does not live by bread alone, but every word that proceeds from mouth of God. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வாசிக்க உனக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் உண்டாகுது. ஆமென் சொல்லுங்க. அந்த அனாயிண்டிங் உனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஜீவ வாக்கியத்தை வாசிக்க அதுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. பார்க்க சொல்லுங்க, ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 6 அதிகாரம் 63 வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ಆವಿಯಾயும் ಜೀವನಾಯ್. ನಾನು ನಿಮಗೆ ನುಡಿದ ಮಾತುಗಳೇ ದೇವರ ಆತ್ಮವು ஜீவவு ஆகியிருத்தவை. ஆமென் சொல்லுங்க. அப்போ உனக்குள்ள ஜீவன் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? ஜீவ வாக்கியம். பக்கத்தில் பார்சலுங்க, உனக்கு ஜீவன் இருக்கணும்னா நல்லா தட்டி தலைமையில ஒரு கொட்டு போட்டு சொல்லு, நல்லா போட்டு சொல்லு. உனக்குள்ள ஜீவன் இருக்கணும்னா ஜீவ வார்த்தை இருக்கணும். அவர் தான் வார்த்தை. ஆதியில அந்த வார்த்தை அப்ப அந்த வார்த்தையே தேவனா இருக்குதுல, உனக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் வாசிச்சு எனக்கு ஒரே சந்தோஷம். நான் என்ன பண்ணேன், இந்த வாட்டி ஃபாஸ்டிங் பிரேயர் கூப்பிட்டு வச்சு இவனுக்கு என்னதான் பண்றாங்கன்னு தெரியலன்ட்டு என்ன பண்ணிட்டு ஒரு நாள் எல்லாரையும் வெளியே தூத்திட்டேன். ஐ சென்ட் எவ்ரிபடி அவுட். எல்லாரும் ಹೊರಗಡೆ கழிச்சுபிட்டு ஒப்புரப்புறாகி வந்து என்ன வசனம் உனக்கு தெரியுமோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்காத சொல்லு அப்படின்னு. முழிக்கிறானுங்க, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இங்க இருக்கிறது பார்த்தா கூட கொஞ்சம் சொல்லிட்டுக்கலாம், அங்கங்க கொஞ்சம் வசனத்தை போட்டுக்கிறேன். நான் அப்பப்போ டெஸ்ட் வச்சிருது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஜாக் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன். 32 வசனம் கைதட்டி ஆனவன். ஆமா, ஹalleluya. ஜாக் டாப்பர், கைதட்டி, நல்ல கைதட்டி. ஒரு வசனம், ஒரு பிராக்டிஸ் இல்ல. I just called him and I asked him, tell the verses. உனக்கு என்ன வசனம் தெரியுது? அவன் என்ன உஷார் பாரு. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுல ஒரு 5 அடிச்சிட்டான், டவால் அடிச்சிட்டான். அண்ணா நான் சொல்லிடுறான். சில பேர் யோசனை பண்ணி ஆனா ஒரு வசனம் மாத்திரம், rejoice in the Lord always, again I say rejoice. இதை மாத்திரம் திருப்பி சொன்னாங்க. ஓகே, 2வது செகண்ட்
செகண்ட் தேர்ட் மாத்திரம் சொல்கிறேன், அதுக்கப்புறமா வேறு யாரும் சொல்ல. ஓகே, செகண்ட் வந்து ஜானட், தேர்ட் வந்து ஹெலன். நல்ல கைது டீம். ஆமாம், எதையுமே பார்க்காம ஆமாம் சொல்லுங்க. எதுக்கு என்கரேஜ் பண்ணுறேன்? why am I bringing you here for what? என்ன சும்மா நம்ம தமாஷ் பண்ணிருக்கிறோமா? இல்லை, ஐம் நாட் கமிங் ஹியர். ஆண்டுடைய வார்த்தையில் நீ வளரணும். பக்கத்து பசங்களுக்கு வளரணும், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ரீட் காட்ஸ் வேர்ட். அந்த வசனத்தின் மூலமா உன்னோட பேசுவாரு. அந்த வசனத்தின் மூலமா உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஜீவன் வேணுமா? கர்த்தருடைய வார்த்தை வாசி. இரவும் பகலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் உட்காரும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். எங்க இரவும் பகலும் முடியுதா சொல்லுங்க? வசனம் தெரியுது, இரவும் பகலும் இருக்க முடியுதா? ட்ரை பண்ணு, ஆண்டவர் பார்த்து கேட்கணும். ஆமா, அந்த டி மைனஸ் கொடுங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அப்போ ஏதோ லைஃப் வருது. சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆமான்னு சொல்லுங்க. அப்போ அந்த அக்கினி எப்படி மூளை உனக்குள்ள வசனத்தை வாசிக்க 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 அந்த ஆவியானவர் வந்த உடனே the Holy Spirit when he comes inside of, அதுக்கு தான் Holy Spirit, that Spirit of God when he comes inside of you. அவர் வந்தார்னே உன்னை என்ன பண்ண வைப்பார்? ஜெபிக்க வைப்பார், உன்னை வேதத்தை வாசிக்க வைப்பார், உள்ள இருக்கிற ரகசியம் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து அதன்படி நடக்க வைப்பார். சொல்ல அப்படி நடக்க நடக்க உனக்குள்ள ஜீவன் வந்துடும், உனக்குள்ள வெளிச்சம் வந்துடும். உன் வெளிச்சத்துக்குள்ள அநேகர் தேடி வருவாங்க. உன் மூலமா வல்லமை புறப்படும், உன் மூலமா சுகம் புறப்படும், உன் மூலமா சாத்துடைய கிரிகள் அழிந்து போகும். நீ எந்த வீட்டுக்குள்ள போறியோ அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஷாம் பராகாத்தியா ஏ மகா துரோ ஜீச கர்த்தருடைய வல்லமை, ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இப்போ 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 ஷீக் பிரகாத்தலா மால் பிரடு ஷாம் பிரகாத்தா லேபஹண்டரா கலா. ஆக்கினி மூண்டது, ஆனல் கொண்டது, உம் வசனம் தியானம் செய்கையில். ஆக்கினி மூண்டது, அனல் கொண்டது, உம் வசனம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, லோரே அக்கினி, ஆஹா அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, இதயம் தியானம் செய்கையில். ஆமென். டைம் இல்லை. ஆமென் சொல்லுங்க, சீக்கிரம் முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கணும். ஆமென். இப்போ பேதுரு பார்த்து சொல்ல பாருங்க, யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு. ஆமென் சொல்லுங்க. ಯಾರ್ಗಿಟ್ಟ இருக்குது? ಸೀಮೋನ್ ಪೇತರು ಯೇಸುವಿಗೆ, ಸ್ವಾಮಿ ನಾವು ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗೋಣ? ನಮ್ಮಲ್ಲಿಯೇ ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ನಿತ್ಯ ಜೀವದ ವಾಕ್ಯಗಳಿವೆ. ಆಮೇಲೆ சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன இருக்குது? நித்திய அந்த ஜீவ வார்த்தையை வாசிக்க வாசிக்க உனக்குள்ள ஜீவன் உண்டாயிரும், உனக்குள்ள விசுவாசம் உண்டாயிரும். ஏசப்பா யோபுக்கு பண்ணார்னா எனக்கு பண்ணுவாரு, ரூத்துக்கு பண்ணார்னா எனக்கு பண்ணுவாரு. சீமோன் பேதுருக்கு படகுல மீன் பிடிக்காதவனக்க ஆண்டவர் போய் மீன் பிடிக்க உதவி செஞ்சார். வாசிக்க வாசிக்க உனக்குள்ள அதுதான் ஜீவன், அதுதான் வல்லமை, அதுதான் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை உனக்குள்ள வர 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 the moment the every day when you read God's word is so powerful, it's so alive. ஆமென் சொல்லுங்க. அந்த ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை உனக்குள்ள வர வர உன்னை மாற்ற ஆரம்பிச்சிடும், உனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிறோம். என்ன வியாதி வந்தாலும் உனக்கு தெரியும், ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்குவா. வியாதி வரும், நீ கிறிஸ்தவனா இருந்தா உனக்குள்ள வியாதி வரும். ஆனா அந்த வியாதியை நீ மேற்கொள்ளுகிறா. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார், அந்த ஒளி உனக்குள்ள இருக்கிறது. கேன்சரை அழிக்கிறதுக்கு என்ன பண்றாங்களா? ரேடியேஷன் கொடுக்குறான். அந்த ரேடியேஷன்ல அது இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போகுது, ஆனா உள்ள இருக்கிற கேன்சர் அழிய மாட்டேன். ஆனா என் ஆண்டவருடைய இயேசுடைய ஜீவ ஒளி உனக்குள்ள வரும்போது அந்த கேன்சரையே அழித்து போட முடியும். ஏன்னா இந்த ரேடியேஷன் அந்த ரேடியேஷனை விட, எல்லா ரேடியேஷனை விட எங்க அப்பாவுடைய ரேடியேஷன் ஹல்லேலூயா வல்லமையுள்ளதா இருக்குதியா, சுகம் கொடுக்கிறதா இருக்குதியா, மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா. இட் will bring a transformation in your life. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சீமோன் சொல்றாரு, எங்க போகும் சாமி, எங்க போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இப்ப ஜீவ ஆத்மா சொன்ன, ஜீவ சுவாசம் சொன்ன, ஜீவ ஒளி சொன்ன, இப்ப ஜீவ வார்த்தை சொன்ன. டைம் இல்லாததுனால
இன்னொரு வார்த்தையை சொல்ல போறேன், ஜீவ நதி. ஆமா சொல்லுங்க, ஜீவ நதி. அதுக்கு பேரு ஜீவ ரெவலேஷன். வெளிப்படுத்தல் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவளுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கண்ணீரை துடைக்கணும். கண்ணீர் வடிச்சுன்னுக்கிற, கண்ணீரே வடிச்சிருக்கிற உன் கண்ணீரை யார் துடைப்பாரு? எப்போ வரும்? ஜீவ தண்ணீர். பாருங்க, அதான் அழகா சொல்றாரு ஆண்டவர். இப்பதான் அந்த 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 ரெவல்யூஷனே எனக்கு வருது. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரையும் யாவையும், பக்கத்துல பசங்க யாவையும், யாவையும்னா என்ன? எவ்ரிதிங், இன் எவ்ரிதிங், எவ்ரிதிங், கம்ப்ளீட்டா. ஒரு சில நேரத்தில் அந்த வைப் பண்றதுக்கு டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணுவாங்க, அடி சர்றன்ட்டு. கண்ணீரே வடிச்சுனுக்கிறியா? ஒரு நாள் வரும், சந்தோஷமா உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஏசப்பாவை மாத்திரம் பிடிச்சிட்டு ஜீவ தண்ணீர் உனக்குள்ள வரும். ஆமென் சொல்லுங்க. ஏ மாராகா ஷப்ரா காத்தா the living waters. அது பேர் என்ன சொல்லுங்க? the rivers of living water. பக்கத்து சொல்லுங்க, rivers of living water. ஜீவ தண்ணி. எங்க அப்பா கிட்ட இருந்து வர்றது எல்லாமே ஜீவன் தான். ஆமா, தண்ணி கொடுத்தாலும் அதுல ஜீவன் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இது ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். அதனால தான் அந்த அதுக்கு பேர் என்ன? ஜீவன். ஆண்டு சொல்றார், ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நீ வா. ஆமா சார், பக்கத்துல வா சொல்லுங்க, ஜீவ தண்ணி கிட்ட வா. வெளிப்படுத்தல் 21:6-7. தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் வேணும். ஆண்டவரே, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு குழந்தை, இதையே நம்ம ஜெபம் இல்லை, இதெல்லாம் மாத்திரு. பிரார்த்தனை எல்லாம் சேஞ்ச் பண்ணப்பட்டு, தேவரே ஜீவ தண்ணீர் வேணும்ப்பா. பக்கத்துல ஆண்டவர் பார்த்துருங்க, ஆண்டவரே ஜீவ தண்ணீர் வேணும். ஐ நீட் த லிவிங் வாட்டர்ஸ். சொல்லுங்க, லிவிங் வாட்டர்ஸ். அந்த ஜீவ தண்ணீரை ஆண்டவர் உனக்குள்ள கொடுக்க கொடுக்க அதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை கட்டி எழுப்புகிறதா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் காலையில போயிட்டு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறப்பா, எனக்கு ஜீவ தண்ணீர் சொல்லுங்க. அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள ஊற்றுவார். ஆமென் சொல்லுங்க. The anointing will come upon you. I have experienced so many times. ரெண்டாவது பாருங்க, வெளிப்படுத்தல் 22:17. அதுல என்ன சொல்லிக்கிற? தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் அல்லவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி ஃப்ரீயா கொடுக்குறாரு. பக்கத்து சொல்லுங்க, ஃப்ரீயா கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் காசு. கவர்மெண்ட்ல தண்ணி கொடுக்கறதுக்கு 5 ரூபாய் வாங்கிக்கிறான். சில பேர் 10 ரூபாய் வாங்குறான். ஓசியில வர எங்கப்பா மழையில கொடுக்குற தண்ணி எல்லாம் காசு போட்டாருன்னா என்ன, அவன் எவ்வளவு பில்லு கொடுக்கணும்? ஓசியில வர தண்ணியை இவங்களே விற்று இவங்களே காசு பண்ணிருக்கிறானுங்க. எங்கப்பா ஓசியா ஜீவ தண்ணீர் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாள் காலையில போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல go and ask, Lord, I need the living waters. Hallelujah. அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள வரும்போது, அந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது, உன் கண்ணீர் யாவையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேவை யாவையும் சந்திப்பாரு. உன் பிரச்சனைகளுக்கு முடிவு எப்போ? அதுக்கு தான் உனக்குள்ள ஜீவ தண்ணீர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜீவ தண்ணீரை உனக்குள்ள குடிக்க வைக்கிறது மாத்திரம் அல்ல, உன்னிலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பக்கத்துல சொல்லுங்க, உனக்குள்ள இருந்து, உனக்குள்ள இருந்து. பாருங்க, குடிக்க வைக்கிறது மாத்திரம் அல்ல. சில பேர் வெறும் குடிச்சிட்டு அப்படியே நின்னுறான். பட் உனக்குள்ள, பக்கத்து சொல்லுங்க, உனக்கு உள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இப்ப பாருங்க, யோவான் 4:10 இப்படி போட்டிருக்குது. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாய், நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது, நான் அவனுக்குள் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 7:38 பாருங்க. யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இப்ப 2 காரியத்துல சொல்லிடுறேன். 2 things. கவனமா கவனி. நீ குடிக்கிறது தண்ணி, ஆனா உனக்குல இருந்து ஓடுறது நதி. கைதட்டி ஆண்டவர்.
ஹalleluya. say hallelujah. கொடுக்கிறது ஜீவ தண்ணி. ஒரு வேணா ஒரு வாட்டர் பாட்டில் இப்போல்லாம் 1/2 லிட்டருக்கு 10 ரூபா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 20 ரூபா கொடுக்குறான். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர். ஆனால் நீ விசுவாசமாக போய் எங்கெல்லாம் ஊழியம் செய்றியோ உனக்குள் இருந்து ஜீவ நதிகள், உனக்குள்ள இருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடும். ஆமா சொல்லுங்க. அதனால தான் உனக்குள்ள இருந்து அபிஷேகம் புறப்பட்டு போவோம் ஆண்டவர் சொல்ற. நீ விசுவாசிக்கிற அந்த ஜீவ தண்ணீரை ஒவ்வொரு நாளும் போய், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, டி மேஜர் ஷாம்ப்ரா காட்டலா, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாசிங்க ஹalleluya. அப்ப இந்த ஜீவ தண்ணீரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணு, காலையில் ஜெபத்துல போய் கேளுங்க. அவன் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணு, போய் ஆண்டவர்கிட்ட அந்த ஒளியை மேல அனுப்புங்க, ஜீவ ஒளியை. இப்ப என்ன கேட்க போறீங்க? ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும்ப்பா, இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும். வெறும் ஜீவ தண்ணீர் கேளுங்க, விசுவாசமா விருப்பமா கேளு. ஆண்டவரே, I want every day I will go and ask Holy Spirit, I need. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஓ ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, ஓஹோ முழங்கால் அளவு போதாதையா. சொல்லுங்க, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நாம் மிதந்து மகிழ்ந்து மகிழணுமே, வறுமையா போதகரே போதகரே போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஓ ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஒவ்வொரு நாளும் போய் கணுக்கால் அளவு போதா. சில பேர் கணுக்கால் இந்த பீச்சில் போய் கணுக்கால் அழிச்சிட்டு வந்துடுவான். ஐயோ இது போதும், அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. சில பேர் என்ன பண்ணுறது, முழங்கால் பேண்ட் இவ்வளோ தூரம் வச்சுக்கிறது, போயிட்டு வர்றது, முழங்கால் அது இங்கே ஈரமாயிடுச்சுரா. சில பேர் இடுப்பு வரைக்கும் போகிறது, பேண்டெல்லாம் நஞ்சு போச்சுரா. சில பேர் எல்லாத்தையும் கழட்டி போயிட்டு உள்ளே போய் அந்த மாதிரி ஆவியானவருக்குள்ள ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போக, ஆண்டவரை எனக்கு நிரப்பணும் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்பணும் சொல்லுங்க. கணுக்கால் அளவு போதாது சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு போங்க ஆண்டவரை. டேக் மீ டு த டீப். அங்கே போயிட்டீங்கன்னா உள்ள நல்ல ஸ்விம்மிங் மாதிரி உள்ளே போயிட்டு நல்லா அந்த அபிஷேகத்தை போய் நிரம்பி வந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு உனக்குள்ள இருந்த அந்த ஜீவ நதிகள் ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல், உனக்கு நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றா இருக்குதான். ஆமென் சொல்லுங்க. அந்த ஊற்று உனக்குள்ள ஒரு வாட்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த ஊற்றுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். எவ்ரிடே இட் வில் பி கமிங். ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ என்ன சொன்ன, ஜீவ தண்ணீர். இன்னொரு 2 வசனத்தை அப்படியே சொல்லிட்டு முடிச்சிடறேன், ஜெபம் பண்ண போறேன். ஜீவ மார்க்கம். அப்போஸ்தலர் 2:28 ಜೀವ ಮಾರ್ಗங்களை எனக்கு தெரியப்படுத்தி, ಯು ಹ್ಯಾವ್ ಮೇಡ್ ನೋನ್ ಟು ಮೀ ದ ವೇಸ್ ಆಫ್ ಲೈಫ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಜೀವ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದಿ. ஜீவ மார்க்கத்தை போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே அந்த ஜீவ மார்க்கம்னா என்ன, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. எனக்கு டைம் இல்லை, அதனால உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. அடுத்து இன்னொரு வசனம், ஜீவ புஸ்தகம் வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். 3:5 ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஜீவ மார்க்கம்.
அவர் வச்சுக்கிறது எல்லாமே லைஃப் தான், வச்சிருக்கிற புஸ்தகமும் லைட் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர் என்ன பண்றாரா, உங்க பேரை எழுதி வச்சிருக்காரு. whoever is saved. தம்பி தங்கச்சி கேட்டுக்கோ, நல்லா காது திறந்து கேட்டுக்கோ. அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருந்தாருன்னா உன் பேரை நீ பரலோகத்துக்கு போவ, இல்லைன்னா நரகத்துக்கு போயிரு. there are only two places that you have to go. இந்த வசனம் சொல்லு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படின்னா in the world you will have so much of problems, tribulation, but you have to overcome. நீ எப்போ ஏசப்பா கிட்ட வரியோ அப்போ உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதிடுவாரு. ஜீவ புஸ்தகம், என் பிதாவுக்கு முன்பாக நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வச்சிருக்கிற புஸ்தகத்துக்கு என்ன பேரு? ஜீவ புஸ்தகம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஜீவ சுவாசம், ஜீவ ஆத்துமா, அதுக்கப்புறம் ஜீவ ஒளி, அதுக்கப்புறம் ஜீவ வார்த்தை, அப்புறம் ஜீவ தண்ணீர், ஜீவ நதி, அப்புறம் ஜீவ மார்க்கம், அப்புறம் ஆமாரா ஷாம்ப்ரா பத்தா பா கோத்தோரபோ ஏமா காலா. பரவாயில்லையா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டீங்களே. சரி, கரெக்டாக கேட்ச் பிடிச்சி. இந்தியா டீம் கூட கேட்ச் விட்டுருது, ஆனால் நீங்கள் கேட்ச் பிடிச்சிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னொன்று ஜீவ அப்பம் நானே. கடைசியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கம்யூனியனை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அன்று சொன்னார் ஜீவ அப்பம் நானே. அப்போ இந்த ஜீவ அப்பத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணணும்? புசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரி, யோவான் 6:48 51 இந்த வசனத்தை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கம்யூனியன் கொடுக்குறோம். ஐ வாண்ட் டு கிவ் கம்யூனியன் எவ்ரி வீக். ஆமாம், சில பேர் ஒரு வாரம், அது என்னன்னு தெரியல, 2வது வாரம் கொடுக்குறாங்க, ஒரு வாரம் கொடுக்குறாங்க. இல்லை, நான் சொன்னேன் இல்லை, ஒவ்வொரு வாரமும் கம்யூனியன் நாங்கள் கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. இந்த கம்யூனியனில் நீங்கள் அதில் பங்கெடுக்கும் போது உனக்குள்ள ஜீவன். ஏன்னா நீங்கள் ஏசப்பாவுடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணும்போது உனக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். Come on everybody, D minor.